மிதுன ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூலை மாசத்துல ராசிநாதனுடைய தொடர்பு 2 மற்றும் 3ஓட கிடைக்க வருது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் இந்த மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் புதனுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அப்போ கடக வீட்டில் எப்படி இருக்கும், சிம்ம வீட்டில் எப்படி இருக்குங்கிறத இங்கே வந்து தனியாக பலன். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய தொடர்பு 2ஆம் இடத்துல இருக்குது. 12ல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்துடும் ஒரு பாதி தேதிக்கு பிறகு. ஜூலை மாதத்தில் ஒரு 15 தேதி அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 12ல் முக்கியமான விஷயம். 12ல் வரக்கூடிய செவ்வாய் 6 பார்க்கும். அதுதான் மேஜர் காரணம். லாபாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாகி குருவோட சம்மந்தப்பட்டு 6 பார்க்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ புதனுடைய விஷயத்தை எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திற்குடைய விஷயங்களை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எடுத்து வேலை செய்யும். இப்போ ராசிநாதன் புதனே கிட்டத்தட்ட 2 மற்றும் 3ஓட தொடர்புல வருது. அப்போ என்ன நடக்குன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை நோக்கி அதிகமாக ஓடப் போகிறீர்கள் அப்படி என்பது அர்த்தமாகிறது. ஸோ பணத்தை தேடி ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கணும், சில வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும், சில உதவிகள் கிடைச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும், கடந்து போன காலகட்டம் மாதிரி தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்து வந்தீங்கன்னா பணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மாதமாக. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நல்ல சம்பளம் கிடைச்சுன்னா வேலையை மாற்றிடுறது, இல்லைன்னா சம்பளம் கிடைப்பதற்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வது, அதையும் செய்கிறது இதையும் செய்கிறது, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல நல்ல கமிட்மெண்ட்டுகளை இழுத்து போட்டுக்கிறது, எல்லா விஷயத்துலையும் எல்லா பக்கத்துலையும் போய் வாய வைக்கிறது, எல்லா விஷயத்துலையும் ஈடுபாடு காட்டுறது, யார் எதை சொன்னாலும் தலையை ஆட்டிடுறது, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுக்கு மாறுவது. இது எல்லாமே மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். மாதத்தின் கடைசி அமைப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பணம் சம்பாதிச்சு நம்ம ஜெயிக்கணும், பணத்தின் வழியாக நம்ம வந்து பெரிய இடத்துக்கு மாறணும், தொழில் பண்ணுறோமோ வேலைக்கு போகிறீங்களோ எப்படியோ, முதல்ல அந்த ஏற்கனவே வாங்கின கமிட்மெண்ட்டுகளுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய வகையில் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ முற்பகுதி பணத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பித்து பிற்பகுதியில் அந்த கமிட்மெண்ட்டுகளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு ஃபயரான ஒரு சூழ்நிலைக்கு, ஃபயர் மோட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சுக்கிரனும் 2ல் இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடிய அத்தனை மிதுன ராசி நம்மளுக்கு இது வந்து ஒரு டாப்பான மாதம். எதை போட்டு எப்படி எடுக்கலாம், எங்கே செஞ்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு அது, அதை வச்சு இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பண தேவைகள், பணம் கிடைக்கிறது எந்த வழியிலையோ அப்படிங்கிறது. ஸோ பணம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தின் வழியாக, உங்களுடைய சொந்த பணம் இல்லை என்றாலும் கூட, கையிலே காசு இல்லைன்னா கூட நீங்கள் செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க இல்லையா. உங்கள் சொந்த காசு எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அதேமாதிரி அடுத்தவங்க காசு கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் பயன்படும். உங்களுக்கான மகிழ்ச்சிக்கு அடுத்தவர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள், தேவையான செலவுகளும் செய்வார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக செவ்வாய் 12ல் வருது. அப்போ என்ன நடக்குன்னா, கொஞ்சம் சில விஷயத்தை வந்து மாற்றி அமைக்கணும், வேற ஒரு இடத்துக்கு போகணும், இடமாற்றங்கள், அலைச்சல், டிராவல், பயணம், புரியுதுங்களா. ஆகாதவங்களோட பயணித்தாலும் பரவாயில்ல, சில விஷயத்த வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும். ஸோ 12ங்கிறது தூர இடம், அலைச்சல், ஏற்றம் இறக்கம், கொடுக்கல் வாங்கல், இங்கேருந்து அங்கே மாற்றுவது, அங்கேருந்து இங்கே மாற்றுவது, சேஞ்ச் பண்ணுவது, புதிதான ஒரு இடத்திற்கு தொலைதூரமான புதிய இடத்தை போய் பார்ப்பது, இது எல்லாமே 12 சம்மந்தப்பட்டது. நல்ல உறக்கம், செலவுகள் செய்வது, இது மாதிரி எல்லா விஷயங்களும். ஸோ 12ல் செவ்வாய் வருவது எப்படியாக இருந்தாலும் குருவோட சம்மந்தப்படுறதுனால குருமங்கல யோகம் 12ஆம் இடத்தின் வழியாக வேலை செய்யும். அப்போது நல்ல தேவை, நல்லது நடக்கணும், கெடுதல்லேருந்து வெளில வரணும், கஷ்டத்துலேருந்து வெளில வரணும், அதுக்கு என்ன செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள சில விஷயங்கள்லாம் தூர இடத்தை சார்ந்து உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்தின் வழியாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களை வந்து பாதிக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ மிதுன ராசிக்கு பாசிட்டிவான ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும்.